சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தனவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசர நாமம் 39வது திருநாமம். ஆதித்யாய நம. 12 ஆண்டுகால வனவாசத்தை முடித்த பாண்டவர்கள் அடுத்த 1 வருடம் மறைந்து வாழ்ந்து அஞ்ஞான வாசத்தை பூர்த்தி செய்வதற்காக மத்திய தேசத்துக்கு சென்றார்கள். அங்கே விராட மன்னனின் அரண்மனையில் கங்கன் என்ற சந்நியாசியாக தர்மராஜனும், வல்லாளன் என்ற சமையல் கலைஞராக பீமசேனனும், விராட இளவரசிக்கு நாட்டியம் சொல்லித்தரும் பிரக்கனையாக என்ற திருநங்கையாக அர்ஜுனனும், குதிரை பராமரிக்கும் கிரந்தனாக நகலனும், அரண்மனை பசுக்களை பராமரிக்கும் தந்திரி பாலகனாக சகாதேவனும், அரசி சுதேசனிக்கு சிகை அலங்காரம் செய்யும் பணிப்பெண்ணியாக சைரந்திரியாக திரௌபதியும் வேடமிட்டு கொண்டு வாழ்ந்தார்கள். அரசி சுதேசனியின் சகோதரனான கீசகன் சைரந்திரியின் அழகில் மயங்கி அவளை அடைய வேண்டுமென விரும்பினான். தன் ஆசையை சுதேசனையிடம் தெரிவித்தான். நீ இதுவரை இருந்த பணிப்பெண்களிடம் நடந்து கொண்டது போல சைரந்தியிடம் நடந்து கொள்ளாதே. அவள் தனக்கு 5 கந்தர்வர்களுடன் திருமணம் ஆகியிருப்பதாக சொல்கிறாள். யாரேனும் காமத்தோடு அவளை நெருங்கினால் அவர்கள் அந்த கந்தர்வர்கள் கொன்று விடுவார்களாம் என்று எச்சரித்தாள். ஆனால் சைரந்தியின் அழகில் உண்டான மயக்கத்தால் சுதேசனியின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தினான் கீசகன். ஒரு மாலை பொழுதில் தோட்டத்தில் சைரந்திரியை சந்தித்த கீசகன் ராவணன் சீதையிடம் தன் காமத்தை தெரிவித்தது போல தன் விருப்பத்தை சொன்னான். உன் கந்தர்வ கணவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என் தோள் வலிமை பெரியது என்றும் கூறினான். அவனது பேச்சாலும் நடத்தியாலும் அஞ்சிய சைரந்திரி சுதேசனியிடம் அடைக்கலம் புகுந்தாள். கீசகனுக்கு அறிவுரை கூறும்படி வேண்டினாள். சுதேசனியின் கீசகனை அழைத்து சைரந்திரியின் கந்தர்வ கணவர்களால் அவனுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று அச்சுறுத்தினாள். ஆனால் கீசகனோ, என் பலத்தால் தான் உன் கணவனே மன்னர் பதவியில் உள்ளார். என் திட்டத்துக்கு ஒத்துழைக்காவிட்டால் உன் கணவனை மன்னர் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன் என்று மிரட்டினான். அந்த மிரட்டலுக்கு அஞ்சிய சுதேசனை கீசகனின் திட்டத்துக்கு ஒத்துழைப்பதாக கூறினாள். அடுத்த நாள் சைரந்திரி கையில் கீசகன் அருந்துவதற்கான பானங்களை கொடுத்து அவனது அறைக்கு சென்று கொடுக்க சொன்னாள். சுதேசனை போக மறுத்தாள் சைரந்திரி. எஜமானியின் உத்தரவை பணிப்பெண் அப்படியே நிறைவேற்ற வேண்டும். செல் என்று ஆணையிட்டாள். பயத்தால் நடுங்கியபடியே அவனது அறையை அடைந்தாள். காத்திருந்த புலி மானின் மேல் பாய்ந்தது. தங்கக் கிண்ணம் கீழே விழுந்தது. சைரந்திரி தன் மானத்தை காத்து கொள்வதற்காக அறையை விட்டு வேகமாக ஓடினாள். தன் அழகு தனக்கு இப்படிப்பட்ட ஆபத்தை விளைவித்து விட்டது என தன் அழகை தானே படித்தாள். காப்பார் யார் இனி என்று ஏங்கிய அவளுக்கு ராஜசூய யாகம் செய்தபோது வியாசர் சொன்ன வார்த்தைகள் காதில் ஒலித்தனர். நல்லோரை காப்பதற்காகவும் தீயோரை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் யுகந்தோறும் அவதரிக்கும் எம்பெருமான் சூரிய மண்டலத்தின் நடுவில் பொன்னிறமான திருமேனியோடு எழுந்தருளி இருக்கிறான். ஓடிக்கொண்டே ஆதித்யா என்ற சூரிய மண்டலத்தின் மத்தியில் உள்ள எம்பெருமானை அழித்தாள் சைரந்திரி. அவள் குரலுக்கு எம்பெருமானின் செவி சாய்த்தான். அதன் விளைவாக அவளை துரத்தி கொண்டு வந்த கீசகன் கால்கள் பிறண்டு தடுமாறி கீழே விழுந்தான். அதற்கு மேல் அவனால் இழந்து ஓட முடியவில்லை. சைரந்திரி விராடனின் அரசவையை நெருங்கிவிட்டதால் அவ்விடத்தில் அவளிடம் முறைகேடாக நடப்பது தனக்கு அவப்பெயரை விளைவிக்கும் என்று உணர்ந்து கொண்டான். கால்களை நொண்டியபடியே திருப்பி சென்று விட்டான். அதற்கு பின் வல்லாளன் பெண் வேடமிட்டு கீசகனின் அரண்மனை கட்டிலில் படுத்திருந்தான். அது சைரந்திரி என எண்ணி ஆசையுடன் சென்று அணைத்த கீசகனின் கைகால்களை முறித்து வல்லாளன் வதைத்தான். ஆபத்தில் திரௌபதியை காத்தது போல உலகில் துன்பத்தால் வாடும் அடியவர்கள் ஒவ்வொருவரையும் காப்பதற்காக சூரிய மண்டலத்தின் மத்தியில் நாராயணன் எழுந்தருளியுள்ளான். தினமும் சந்தியாவந்தனம் செய்யும் போது தேயஸ் சதா சவித்ரு மண்டச மத்தியவர்த்தி நாராயண என்று இந்த எம்பெருமானை தியானிக்க சொல்கிறது வேதம். ஆதித்தனுக்குள் எழுந்தருளியிருப்பதால் அவ்வெம்பெருமான் ஆதித்ய என்றழைக்கப்படுகிறான். ஆதித்யாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களை ஆபத்திலிருந்து அவன் காத்தருள்வான். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.